ஹலோ டிஎம் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். தினமும் மனமும் நான் உங்கள் சௌமியா. இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு ஆந்திரா ஸ்டைல் அல்லம் பச்சடி இஞ்சி சட்னி தான் பார்க்க போகிறோம். வாய் சரியில்லை, ஜுரம் வந்திருக்கு, அஜீர்ணம் ஆயிருக்கு, எதுவுமே சாப்பிட பிடிக்கல அப்படின்னும் போது இந்த சட்னி சூப்பராக இருக்கும். அதுக்கு முதல்ல வானால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பும், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, ஒரு 4-5 காஞ்ச மிளகா போட்டு நல்லா ஒரு பாதி வறுபட்ட உடனே இதில் சின்னதாக ஒரு இஞ்சி துண்டு தோலை சீவி இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டுட்டு நல்லா இந்த இஞ்சியும் இந்த பருப்பும் சேர்ந்து ஒரு சிம்மில் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டோன்னா சூப்பராக நல்லா இந்த மாதிரி வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறம் இதை நல்லா ஆற விட்டுடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி சுருங்கும் இஞ்சி. இந்த மாதிரி போது ஆற விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக சீரகம், ஒரு கட்டி வெள்ளைத்துண்டு, ஊற வச்ச புளி, அந்த புளி ஜலம் கொஞ்சம் விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அதே வானாலேயே இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு, கடுகு உளுத்தம்பருப்பு இந்த மாதிரி வெடித்த உடனே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ நம்ம ஏற்கனவே இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த தொகையில் இதில் போட்டுட்டோன்னா நம்ம இந்த விட்டுருக்கிற எண்ணெய் இந்த தொகையில் விட்டு நல்லா இப்படி பிரிஞ்சு வரணும். அப்போ சிம்மில் வச்சு நம்ம இந்த மாதிரி கலரிண்டே இருந்தோன்னா நம்மளுக்கு நல்லா இதில் போட்டிருக்கிற எண்ணெயை இந்த தொகையில் விட்டு பிரிஞ்சு வந்துடும். அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். அந்த 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு இந்த மாதிரி தேங்கிறது. இப்போ நம்ம இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பொங்கல், சுட சுட சாதம் போட்டு அதில் நெய் விட்டு அது சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். ஆல் இன் ஆல் சட்னி தான் இது. இந்த நம்மளுக்கு இஞ்சி சட்னி, இஞ்சி தொகையல், அல்லம் பச்சடி எது வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் மிளகா வத்தல் நம்ம பாட்டு போட்டுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு இஞ்சிலையும் நல்ல காரம் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி புளிப்பு, அப்புறம் வெல்லம் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக அப்படியே இந்த தோசையில் போட்டு இந்த மாதிரி கார தோசை மாதிரி முறுன்னு மாற்றோன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாய்க்கு நல்லா எதமாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு விறுவிறுப்பான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் சௌமியா. டாடா, பபாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.